அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், நம்முன்னே அமர்ந்திருக்கிற நம்முடைய நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். சுதந்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்னால், அது சுதந்திரம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தும் இன்று வரை தீண்டாமை என்பது ஓங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அமரவில்லை. தீண்டாமை என்பது இன்று வரை ஓங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தீண்டாமையினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி தீண்டாமையில் இருந்து தன்னை எழுச்சி பெறும் ஒரு மனிதனாக இந்த உலகிற்கு காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை என்பது நிச்சயம். என் வாழ்க்கையில சோதனை இல்லைன்னு எவனும் ஒருத்தர் சொல்ல முடியாது. அதே போன்றுதான் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் இருந்ததே கொஞ்சம் டபுள் மடங்கா இருந்துச்சு. எப்படி எங்க போனாலும் சோதனை. ஏன்னால் மகர் குலத்தை சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர். சாதாரண ஒரு தம்பதிக்கு பிறந்தார்கள். கிட்டத்தட்ட 1849ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சக்பால் என்பவருக்கும் பீமாபாய் என்பவருக்கும் மத்திய பிரதேசத்தில் பிறக்கிறாங்க. சாதாரண ஒரு இராணுவ படைக்கு ஒரு மகனாக பிறந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு குலத்திலிருந்து வந்து இந்த உலகம் வியக்கின்ற அளவிற்கு தன்னை ஒரு ஆளாக காட்டிக் கொண்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்கிறாங்க. ஒரு கோணி சாக்கோட எங்கே வந்து சக மாணவனோடு அமர்ந்தான் என்று சொன்னால் அவர்களுக்கும் தீட்டு ஏற்பட்டும் என்ற அந்த ஆசிரியனுடைய மோசமான எண்ணத்தின் காரணமாக கோணி சாக்கோடு தன்னுடைய கல்வியை கற்கிறார்கள். கல்வி முடித்ததற்கு பிறகு மேல் படிப்பை கற்க செல்கிறார்கள். பரோடோ மன்னருடைய உதவியால் மேல் படிப்பை கற்க செல்கிறார்கள். சென்ற பிறகு சென்று வருகிறார்கள். இந்த உலகத்திற்கு நீதி கிடைக்குமாறு ஒரு சட்ட புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள். எந்த மனிதனை விரட்டி எடுத்தார்களோ, எந்த மனிதன் சாக்கு பையோடு வந்து பள்ளிக்கூடத்தில் அமர் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வரும்போது ஒரு சட்ட புத்தகத்தை, த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த இந்தியாவினுடைய சட்ட புத்தகம் மிக நீண்ட த ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா, இதை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வெறும் 154 எழுதுகிறார். 150 நாட்களில் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய சட்ட புத்தகத்தை எழுதுகிறார்கள். எழுதும் போது என்ன தெரியுமா, கை அப்படி இட்லி வீங்கினாலும் வீங்கி போச்சு. மனிதர்கள் எழுதுறாங்க. எழுதும் போது கையெல்லாம் வீங்கி போச்சு. என்ன செய்யணும், திரும்பி லெப்ட் ஹேண்ட்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. லெப்ட் ஹேண்ட்ல எழுதி பழகி 150 நாள் முடிக்கிறார்கள். யாருக்காண்டி? அவருக்காண்டி அல்ல. அவரை நம்பி ஒரு சமூகம் இருக்கிறதே, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குலம் இருக்கிறதே, அவர்களுக்காண்டி எழுதுகிறார்கள். எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடித்த பிரகாரம் சொல்றாங்க, எந்த மனிதர் தவனை காரில் ஏற்ற மறுத்தார்களோ, எந்த மனிதர்கள் தன்னை கை கொடுக்கிறது மறுத்தார்களோ அவர்களை கட்டி வியந்தார்கள். அவர்களெல்லாம் பார்த்து வியந்தாங்க, யாரா இவர் இப்படி படிக்கிறாரே, அவருடைய கல்வி ஈடுணையற்றது. அதுதான் சொல்றார், கல்வி சுடர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்வார்கள். கல்வி சுடர் அம்பேத்கர் பரோடால 70ஆம் நூற்றாண்டுல பரோடா ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. பெஸ்ட் எஜுகேட்டட் பட்டம் கொடுக்குறாங்க. ஏன் பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. ஒரு கல்வியை கத்துட்டாங்க. த லா ஆஃப் பாரத்லா சொன்ன சுருக்கம் சொன்ன பாரத்லா கல்வி கற்க போறாங்க. காந்தியடிகள் சென்றார்கள், கற்க முடியல. அண்ணல் நேரு சென்றார்கள், கற்க முடியல. அம்பேத்கர் சென்றார்கள். 9 மாதம், வெறும் 9 மாதத்தில் கல்வியை கற்கிறார்கள். கற்று முடிச்சுட்டு வராங்க. அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை வேறு எந்த தலைவனுக்கும் அந்த வரவேற்பு இன்று வரை கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன காரணம்? கல்வியை கற்றுறாங்க. அவருடைய வாழ்க்கையிலிருந்து இப்போ நம்மளுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை, கல்வியை கற்றுக்குங்க. இப்போ நம்ம சொல்றோம்ல, லைட் இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் டீச்சர் கேட்டாங்களாம், ஏன்டா பாடம் படிக்கல? இல்லை மிஸ், நைட்டு தூங்கிட்டேன், கரண்ட் வேறு போயிடுச்சு, ஊரில் மழை போயிடுச்சு, நான் கல்வி கற்க முடியல. ஆனால் அன்றைக்கு எப்படி கேட்டா, ஒரு மின் விளக்கு, சாதாரண ஒரு அதிகேன் விளக்கு பக்கத்தில் இருக்கும், லைட்டாக தான் வெளிச்சம் தெரியும். அந்த இதில் கல்வி கற்று வந்தாங்க. அப்படி கல்வி கற்ற ஒரு மனிதர் இந்த உலகம் வியன்று பார்க்கிற அளவு கிட்டத்தட்ட போய் கேட்டாங்க. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவரை அறியாதவர் எந்த ஒரு மனிதரும் இல்லை. அவர் ஊரில்லா சிலைகள் கிடையாது. அவருடைய சிலை எந்த ஊர்லையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அவருடைய கற்ற கல்வி என்பது அவ்வளவு. ஒரு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. எங்க பிறந்தல்ல, ஒரு சாதாரண குடும்பத்தாரங்க எங்க பிறந்தல்ல, அம்பேத்கர் வீடு பக்கத்தும். அங்க போவோம், எல்லாத்தையும் ஒரு நீதமா நடத்தக்கூடியவர். அங்க போவோம்னு போறாங்க. போறப்ப என்ன ஆச்சு, படிச்சுட்டு இருக்காங்க. அம்பேத்கர் நைட் 11 மணி தாண்டி கடந்துருச்சு. படிச்சுட்டு இருக்காங்க புத்தகத்தை வச்சு. அம்பேத்கர் கேட்கிறாங்க, ஐயா நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? மணி 11 மணி தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த உள்ள எத்தனையோ தலைவர்கள், நேரு போன்ற, முகமது ஜின்னா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் படிக்கல, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, டைம் நிறைய தாண்டி போயிருக்கு அப்ப சொன்னாங்களாம். அவர்களுடைய சமூகம் என்பது தீண்டாமையிலிருந்து விழித்து விட்டது.
அவருடைய சமூகம் என்பது தீண்டாவிலிருந்து விழித்து விட்டது. என்னுடைய சமூகம் என்பது தீண்டாவிலிருந்து விழிக்கவில்லை, அவர்களுக்கும் சேர்த்து நான் கண் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை. பேனா சொல்றேன், அவர்களுக்காண்டி சொல்லல. தன்னை சுத்தி இருக்கிறார்களே ஒரு கூட்டம் இருக்கிறது, தாழ்த்தப்பட்ட கூட்டம், அவர்களுக்காக சொன்ன வார்த்தை அது. இன்று வரை சொல்கிறேன், அவர்களை போற்றாத மனிதர் இந்த உலகில் கிடையாது. அவர்களை போற்றாத மனிதர்கள் கிடையாது. எத்தனையோ உலகத்தில் போய் கத்துறாங்க. முதலில் இந்தியாவில் PhD முடிச்ச ஆள் அவங்க ஒருதான் தான். இந்தியாவில் முதல் PhD முடிச்ச ஒரே ஆள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்று வரை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் சட்ட புத்தகத்தை எழுதிய முதல் மனிதர், வெறும் 154 நிறைய அவ்வளவு கல்வி சுடராய் திகழ்ந்த ஒரு மனிதர் இன்று வரை இந்த உலகில் அவர்கள் மரணித்த பிறகும் இன்று உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாழ்க்கை எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு, ஐயன் கொஞ்சம் நேரமா இருக்கு, அதனால கொஞ்சம் சிரிக்க சொல்றேன். வரலாறு அவளை பத்தி கொட்டி கொடுக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் எந்த இடத்துல போய்த்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் படித்தார்கள், எப்படியெல்லாம் தன்னுடைய சக மாணவர்கள் நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் தன் இனத்தவர்கள் எப்படி வழிநடத்தி சென்றார்கள் என்பதெல்லாம் இந்த வரலாறுகள் என்பது நம்மளுக்கு கொட்டி கொடுக்கிறது. நேரம் குறைவா இருக்கு, அதனால் சிறிய வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், வாழ்க்கையில் படிப்பினை இருக்கும், படியுங்கள், நிறைய படிங்கள், போதும் என்றவர்கள் படிச்சு கொண்டே இருங்கள். நான் சொன்னேன்ல, நம்ம ஏன் டீச்சர் போய் கேட்டாங்களாம், டைம் இன்னைக்கு ஒரு டீச்சர் போய் கேட்டாங்களாம், ஏன்பா படிக்கலை, இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை மிஸ் அதனால படிக்கலை, வீட்டில் கரண்ட் இல்லை அதனால படிக்கலை. ஆனால் அதுக்கு பேரில் ஒரு சின்ன அறிக்கை விளக்கு லைட்டாக தான் வெளிச்சம் தெரியும், அதில் படித்து வந்தவரை தான் நம்பி நல்ல படியுங்கள். உங்களுக்கு எம்படுத்தணும் படியுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த அவையில் பெற்றவங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.